மத்தேயு 5வது அதிகாரம் 34-35. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி, அது அவருடைய பாதப்படி, எருசலேமின் பேரிலும், எது பேர்ல? எருசலேமின் சரி, எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ண கூடாது. அது மகாராஜாவினுடைய நகரம். யாருடைய நகரம்? மகாராஜாவினுடைய மகாராஜாவினுடைய நகரம். எருசலேம் பேர்ல சத்தியம் பண்ணாத, அது மகாராஜாவினுடைய நகரம்னு வசனம் சொல்லுது. யாரு மகாராஜா? தேவன் தான். இங்க அந்த ஊமையில வரக்கூடியவன் எங்க இருந்து கிளம்புறான்? எருசலேம்ல இருந்து கிளம்புறான். சரி, எங்க போறாரு? எரிகோவுக்கு போறாரு. எரிகோ என்னன்றது பாத்துருவோமா? யோசுவா 6வது அதிகாரம் 26வது வசனம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக யாரா? சபிக்கப்பட்டவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனை அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனை சாக கொடுக்க கடவன் அப்படின்னு ஒரு சாபத்தை வைக்கிறாரு. சோ விஷயம் தெளிவாகுது. ஆசீர்வாதமான தேவனுடைய நகரம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்து சாபத்தீடான ஒரு இடத்துக்கு ஒருத்தர் கிளம்பி பிரயாணம் பண்றாரு. புரியுதா? ஓகே. சோ என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிங்க. எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். யார் கையில் அகப்படுறாரு? கள்ளர் கையில அகப்படுறாரு. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, வஸ்திரம்னா என்ன அப்படின்றது பாத்துருவோமா? ஏசாயா 3வது அதிகாரம் 6வது வசனம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த விஷயம். கிளம்பி போறது யாருன்னு இப்ப தெரிஞ்சு. அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டான் ஆகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது. உனக்கு என்ன இருக்குது? வஸ்திரம் இருக்குது. அப்ப வஸ்திரம் இருக்கிறவன் என்ன ஆவானா? வாசிங்க. நீ எங்களுக்கு அதிபதியா, நீ எங்களுக்கு யாரா மாறணுமா? அதிபதியா மாறணும். சரி, ஒரு வசனம் தான் இப்படி சொல்லுதுன்னா இன்னொரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 21வது வசனம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து. எங்க போய் உட்கார்ந்தான்? சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தான். சரியா? சோ வஸ்திரம் யாருகிட்ட இருக்குதோ அவன் யாரு? அதிபதி. அவன் ராஜா. அப்ப எருசலேம்ல இருந்து கிளம்பி போனது யாரு? எருசலேமுடைய அதிபதி, எருசலேமுடைய ராஜா வெளியே போறாரு. எங்க போறாரு? தேவன் ராஜாவா யார மாத்துறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். நம்ம யாரு? ராஜாக்கள். எப்படி ராஜாக்களா மாறுறாங்களா அந்த கூட்டம்? கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் தன்னுடைய பாவங்களை கழுவினவர்கள் எருசலேமின் ராஜாக்கள். ஆமாவா? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால சிலுவை அண்டை போய் மேசியா யாருன்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பாவங்களை கொண்டு மேசியாவிடத்தில் தொலைத்த ஒருத்தன் ராஜாவாகிறான். அந்த ராஜா எருசலேமுடைய ராஜா. அவன் எங்க போறான்? எது வேண்டான்னு விட்டுட்டு கிறிஸ்துட்ட வந்தானோ அதையே மறுபடி தேடி போறான்.